ஒரு பையன் 2005ல் அவங்க அப்பாவை இழந்ததுக்கப்புறம் அந்த நாள் அவனை ரொம்ப பாதிக்கப்படுது. எந்த அளவுக்குன்னா, பல பிரஸ் மீட்ல சொல்றான், என் சக்ஸஸ் எங்க அப்பா பார்க்காம போயிட்டாருன்னு. அதே பையன் நேத்து அந்த வெற்றி கிடைக்கலன்னு அவ்வளோ திரும்பி திரும்பி அழுகுறான். அந்த பையன் யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு இவ்வளோ அழுகுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர்கிட்ட இல்லாத காசா? அதெல்லாம் இல்லை. அவர் சொந்த நாட்டுக்காக ஒரு வேர்ல்டு கப் அவரால் எடுத்து கொடுக்க முடியல. ஒரே காரணம் மட்டும். நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு கிரிக்கெட் பார்க்குற அளவுக்குலாம் ஃபுட்பால் பார்க்க தெரியாது. ஆனால் என்னையும் கொஞ்சம் வருஷமாக ஃபுட்பால் பார்க்க வச்சது அந்த மனுஷன் மட்டும்தான். ஏன்னா அவர் செய்கை அப்படி. செய்கிறது அவர் கேமை சொல்லாங்க. கேமை தாண்டி நிறைய விஷயம், நல்ல விஷயம் நிறையா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பிடிச்சி தான் அவர் கேமை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேலண்டி அவார்டுன்னு பெரிய அவார்டு. அந்த அவார்டை ரிப்ளிகேட்டாக செஞ்சு அதை ஏலத்தில் விட்டு அந்த காசை நிறைய சேரிட்டிகள் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு அந்த மனுஷன் தோல்வியை பார்த்துட்டு நிறைய பேர் கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு டிபேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணோம். 2 லெஜெண்ட் கடைசி 48 ஹவர்ஸில் அழுது ரொம்பவே பார்த்துட்டோம். இன்னொரு லெஜெண்ட் ஆகுது கடைசி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வெற்றியோட போட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சார்பாகவும் ப்ரே பண்ணிப்போம். பாய் பாய். தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே.